தினமணி நேயர்களுக்கு வணக்கம். மேகேதாடு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள், முதலமைச்சர் விஜய் அரசினுடைய நடவடிக்கைகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றன. இந்த பிரச்சனையில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி விளக்குகின்ற பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. மேகேதாடு அணை விவகாரம் இதை எப்படி பொருத்தி பார்க்கணும்? காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையிலிருந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மேகேதாடு அணை விவகாரத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா காவிரி நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது பல வழக்குகளை சந்தித்து பல பிரச்சனைகளை தாண்டி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு இறுதி தீர்ப்பு பெறப்பட்டு அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நதிநீர் ஆணையம் அப்படின்னு பல்வேறு படிநிலைகளை கடந்து ஒரு கட்டத்தை எட்டியிருக்குது. ஆனால் இவ்வளவு படிநிலைகளை கடந்த பிறகும் தமிழ்நாட்டிற்கான சொல்லப்பட்ட அந்த நீர் குறிப்பிட்ட அந்த அளவோடு இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறதான் பதில். மிக முக்கியமாக சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வருது. 2007 பார்க்கின்ற பொழுது 2007 தமிழ்நாட்டிற்கு அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயம், தமிழ்நாட்டிற்கு ஆண்டிற்கு 192 டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயம். இதில் பல விஷயங்கள் உடன்பாடு இல்லாத நிலையில் கூடுதலாக அந்த டிஎம்சி வேணும், தண்ணீர் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த தீர்ப்பு 2018 வருது. 2018 கொடுத்த தீர்ப்பு இந்த காவிரி நதிநீர் விவகாரத்தில் 2018 தீர்ப்பு என்பது இறுதி தீர்ப்பு. நாம போனது கூடுதல் தண்ணீர் வேண்டி, ஆனால் ஏற்கனவே நடுவர் மன்றம் கொடுத்த அந்த 192 டிஎம்சிலிருந்து குறைக்கப்பட்டு அது மேல் குறைக்கப்பட்டு 177.25 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இருந்தாலும் அந்த தீர்ப்பை தமிழ்நாடு வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கினாங்க. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்த காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருந்தது வாரியம், காவிரி நதிநீர் வாரியம் கேட்டது. ஆனால் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ அதுலேயும் ஒரு பின்னடைவு தான் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட தமிழ்நாட்டிற்கு திறக்க வேண்டிய அந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம், குறிப்பிட்ட காலகட்டங்களில் திறக்க வேண்டிய அந்த தண்ணீர் அளவை மிக சரியாக திறந்துவிடவில்லை கர்நாடக அரசு இதுவரை. மாறாக அங்கு ஒரு மிகப்பெரிய மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது தான் அவங்க தண்ணீரை திறந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுக்கு பிறகும். ஸோ இப்போதும் நமக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீர் விவகாரத்தை பொறுத்தளவில் காவிரி டெல்டா பாதிக்கப்படுகிறது. இன்னும் மட்டுமல்ல, காவிரி டெல்டா மட்டுமல்ல, காவிரி நீரை பயன்படுத்தும் சென்னை மக்களும் கூட குடிநீருக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு காவிரி நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்கள், டெல்டா தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 60% பேர் காவிரி நீருடைய பயன்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக இது வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட இந்த நதிநீர், இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போதும் இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூடுதலாக மேகேதாடு அணை ஒன்றை புதிதாக கட்ட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து கர்நாடகம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. கர்நாடகத்தினுடைய முயற்சி என்பது ரொம்ப தீவிரமான காலகட்டம் வருகிறது. இவங்களுடைய இந்த ஆட்சி காலம், சித்தராமையா ஆட்சி இப்பொழுது திரு டி.கே. சிவகுமார். சித்தராமையா அவர்கள் முதல்வராக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்கும்போது துணை முதலமைச்சராக இருந்தவர் திரு டி.கே. சிவகுமார். இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காரு. இப்போது இன்னும் ரொம்ப முனைப்பை காட்டுறாரு. தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் இந்த அணை அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்றாரு. தொடர்ந்து அதற்காக சந்திப்புகள், கூட்டங்கள், நாம் இன்று இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட வல்லுநர்களோடு, சட்ட ஆலோசகர்களோடு, அந்த நதிநீர் சார்ந்த அந்த வல்லுநர்களோடு பேசிக்கொண்டு இந்த திட்டத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் கர்நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க, எப்படியாவது பண்ணிடணும். இதை செய்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். மிக முக்கியமாக குறுவை சாகுபடி பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும். குறுவை சாகுபடி இல்லாத நிலை கூட தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய அச்சம். நாம் முன்பே சொன்னது போல இதுவரை நடந்த எந்த ஒன்றிலும் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக எதுவுமே நடக்கலை. மிக குறிப்பாக இந்த விவகாரம் இப்போது இன்னும் எப்படி கூர்மை அடையுது அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், திரு அன்புமணி அவர்கள், மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு நீர்வளத்துறை இணை அமைச்சர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான பதில் கிடைக்கிறது. இந்த மாதிரி மேகதாடு அணை விவகாரம், அணையை கட்ட போறதா அந்த மாதிரியான விவரங்கள் வந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையில
உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அங்கே மேல் படுகையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால், மேல் படுகைன்னு சொல்றது இப்போ காவிரி மேல் படுகையில் இருக்காங்க, நாமெல்லாம் கீழ் படுகையில் இருக்கிறோம், காவிரி அந்த நீர் பாய்ந்து விடக்கூடிய இடத்துல. ஸோ அவர்களிடம் நீங்கள் அனுமதி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க, இது மத்திய அரசுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறார். ஒரு கட்டுமானத்தை மேல் படுகையில் உள்ளவர்கள் செய்கின்ற பொழுது இது அனுமதி கேட்க, அதற்கு அவர் அளித்த பதில் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. 2018 உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் அது போன்று இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை அவர் கொடுக்க, அந்த அமைச்சகத்தின் சார்பில் அமைச்சர் பதில் சொல்ல. இந்த பதிலுக்கு பிறகு இந்த பிரச்சனை இன்னும் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த மேகதாடு அணை விவகாரம் அல்லது மேகதாடு அணை கட்டுவதற்கான அந்த அனுமதியை தருவதற்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது அப்படிங்கிறதான் அந்த தோற்றம் தெரியுது. அதனால இப்போ கூடுதலாக தமிழகத்திலிருந்து அந்த குரல்கள் ஓங்கி ஒலிக்கு தொடப்பி இருப்பதை பார்க்க முடிகிறது. சரி, தமிழ்நாடு அரசு இப்போது புதிதாக இருக்கக்கூடிய பதவியேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு, தாவேக அரசு இந்த பிரச்சனை எப்படி அணுகுது அப்படின்போது தீர்மானங்கள் போட்டதெல்லாம் தாண்டி அவர்கள் புதிதாக செய்தி கழிப்பிடும் அந்த துறை அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு சொல்ல விரைவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்திற்கு நேரடியாக சென்று அங்குள்ள முதலமைச்சரை சந்தித்து இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாரு. அங்கே இருக்கக்கூடியவர்களும், அங்கேயும் கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் விஜய் இங்கே பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்னைக்கு எப்போ தாண்டி விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இந்த செய்தி வந்த பிறகும் எதிர்ப்பு பெரிய அளவில் தமிழ்நாட்டிலிருந்து கிளப்பியிருக்கிறது. முக்கியமாக எதிர்க்கட்சியாக கூட திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் இதனை எதிர்க்கிறார்கள், மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். அப்போ பேச்சுவார்த்தை கூடாதா, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னா எல்லாரும் பேசி தீர்த்தரலான்னு சொல்லும்போது இதை பேசி தீர்த்து விட முடியாதா அப்படின்னு சொன்னால் இது நல்ல விஷயம் தானே, விஜய் எடுக்கிறது முன்னெடுக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வல்லுநர்கள் பார்வையில் அல்லது நீரியல் சார்ந்த அந்த பிரச்சனையை தொடர்ந்து கண்காணிக்கிறவர்களுடைய பார்வையில் பார்த்தால் அந்த முடிவு ஒரு சரியான முடிவு அல்ல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பார்வையாக இருக்குது. நல்லது நடக்குமா, பேச்சுவார்த்தை நல்லா நடந்துருமானா அது வேற விஷயம். ஆனால் பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்வது ஒரு நல்ல முடிவல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான பார்வை. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு முடிவிற்கு நாம் செல்லுகின்ற பொழுது மீண்டும் இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது அது என்ன மாதிரியானதாக மாறும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பேசி முடிச்சுக்கோங்க, ஏற்கனவே நீங்கள் பேசினீங்கல்ல, இன்னொரு தடவை பேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேச்சுக்கு ஒரு முடிவே இருக்காது, முடிவு எட்டப்படாது. ஏற்கனவே இவ்வளவு சாதகமான அம்சங்கள், சாதகமான தமிழ்நாட்டிற்கு நியாயமான விஷயங்கள் இருக்கும் பொழுதே தண்ணீர் நமக்கு சரிவர கிடைக்காத பொழுது இப்போ நாங்களே போய் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக பதிவு செய்யப்படும். கர்நாடக அரசு இதை அங்கே முன்னெடுத்து செல்வார். நாம் இதற்கான முயற்சிகளை, அவர்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது மாதிரி தகவல்கள் அங்கே தெரிவிக்கின்ற பொழுது, அது பதிய வைக்கின்ற பொழுது இந்த சிக்கலை அது மேலும் அதிகமாக்கும். எனவே தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே இங்கே முடிந்த ஒன்றாக இருக்கிறது. முடிந்த ஒன்றாகனா காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு 2007 வந்துருச்சு, 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்துருச்சு. இது மேலே அப்பீல் எதுக்குமே வழியே கிடையாது. இதுதான் தீர்ப்பு. அவங்க தீர்ப்பு அவங்க செயல்படுத்தலை அப்படிங்கிற வேறு விஷயம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இப்போ புதிதாக ஒன்று. அப்போ ஏற்கனவே அங்கே அணைகள் இல்லையானா, ஏற்கனவே 4 அணைகள் இருக்குது, ஹேமாவதி, கேரங்கி, கபினி, கிருஷ்ணராஜசாகர அணை, இந்த அணைக்கட்டுலாம் இருந்து இதெல்லாம் தாண்டி தான் முக்கியமாக கபினி கிருஷ்ணராஜசாகர அணையில் இருந்தால் நமக்கு தண்ணீர் வருது. இவ்வளவு விஷயங்களை தாண்டி நமக்கு தண்ணீர் வருது. இப்போ 5வது இன்னொரு அணையை அங்கே கட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அணையாக அங்கே கட்டி எழுப்படுகிறது. இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அந்த விஷயங்களுக்குள்ள கூட போகலாம். இது கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதான் விஷயம். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா, அந்த பயாலஜிக்கல் சைக்கிளில் எதுவும் பிரச்சனை வருமா, இதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனைகள் கூடாது. ஏன்னா எங்களுக்கு பாதிப்பு வரும். இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம், அவங்க பெங்களூரில் உள்ள குடிநீர் தேவை எங்களுக்கு இப்போ அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை முன்னுக்கு. இதெல்லாம் நியாயமற்ற விஷயங்கள். காவிரி நதிநீர் பொறுத்தல அதை பங்கிட்டு இந்த மாநிலங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒன்று. அப்போ நீங்கள் அங்கே அப்படி இருக்குது, எங்களுக்கு தேவையாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இது கட்டுமானம் என்பது கூடவே கூடாது அப்படிங்கிறதான். இதுதான் இந்த மாதிரி நேரத்தில் தான் காவிரி நதிநீர்
வாரியமாக அது இருந்திருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். மாறாக காவிரி நதிநீர் இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஆணையம் இருக்குது. ஆணையத்தினுடைய கூட்டங்கள் நடக்குது போது ஆணையம் சில ரெஃபரன்ஸை சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இவ்வளோ திறந்து விடுங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க எதுவுமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆணைய அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு அதிகாரமற்ற அமைப்பு ஆணையத்தை பொறுத்தவரை. ஆனால் வாரியமாக இருந்தாலாம், ஒரு வாரியம் என்று அமைக்கப்படுகின்ற பொழுது இந்த 4 மாநிலங்களுக்கு உட்பட்ட அனைத்து அணைகளும் அந்த வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அந்த வாரியத்தை அந்த அதிகாரிகளுக்குள்ள அந்த அதிகாரியோட குழு நடத்தும். எந்த அணையாக இருந்தாலும் நம்ம சொல்கிறது தமிழ்நாடு அணைகளையும் சேர்த்து தான் சொல்கிறோம். கர்நாடகத்தில் உள்ள கர்நாடகத்துக்கு உட்பட்ட அணைகள் மட்டும் அந்த 4 அணை மட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணை, அதே போன்று இந்த 4 மாநிலங்களுக்கு உட்பட்ட எல்லா அணையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள போகின்ற பொழுது அது ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பாக இப்போ எல்லா வேலைகளையுமே அவர்கள் தான் செய்வாங்க, வாரியம் தான் செய்யும். இப்போ ஆணையம் என்னப்படுதுன்னா ஏதோ கூப்பிட்டு வச்சு அப்படி பேசுகிறாங்க இருக்கிறாங்க, பண்ணுங்கிற இதோட முடிஞ்சுது. எதுவுமே அதிகாரமற்ற அமைப்பை வைத்து என்ன செய்வது? இந்த விஷயத்தை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த திட்ட அறிக்கையை தயார்படுத்திட்டாங்க, சமர்ப்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனல் அப்ரூவலுக்காண்டி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்ரூவல் கூட கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு மத்திய அரசு வந்து விட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்டது. எனவே இதை ஏற்பட்டு விட்டது. எனவே இதை மிக கவனமாக இந்த அரசு கையாள வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பார்வை. இப்போ நான் என்னங்க பேசினால ஒரு நல்ல நடந்துடக்கூடாதா அப்படின்னு சொன்னால், ஆனால் அது அப்படி மாறுவதற்கான சில வாய்ப்பும் சட்ட ரீதியாக அதில் சில சிக்கல்களும் இருப்பதால் நிச்சயமாக இது ஒரு பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மிகவும் கவனமாக இந்த அரசு இதை கையாள வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், நாம் துவக்கத்தில் சொன்னதை போல இது ஒருவேளை நடந்துவிட்டால், நடக்கக்கூடாது, நடந்துவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டாவில் குறுவை சாகுபடி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும். மிக கவனமாக கர்நாடக அரசினுடைய இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் பாசன பரப்பை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும். அது நம்ம டேட்டாவாக கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாசன பரப்பை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசன பரப்பு என்பது சுருங்கி கொண்டே இருக்கிறது. இது நம்ம சுருக்கிறமாக இயல்பாக நடக்காத வேலை, ஆனால் சுருங்கி கொண்டு வருகிறது என்பது உண்மை. எப்படியோ அதே போன்று அவர்கள் பாசன பரப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதனால தான் அவர்கள் இன்னும் நீருடைய தேவை அதிகமாக இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய காரணம் பெங்களூரு, பெரிய நகரம், குடியிருப்பு, இது மாதிரி பல்வேறு காரணமாக சொல்கிறாங்க. எதை சாதித்து விட வேண்டும் நினைக்கிறார்கள். இதில் சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ, சட்ட பாதுகாப்பை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். மிக குறிப்பாக இந்த விவகாரத்தில் மிக மிக கவனத்தோடு இந்த அரசு செயல்பட வேண்டியது அவசியம் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.